ஓடுவாய்? இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய்? இங்கே ஓடுவாய், இங்கே ஓடுவாய். இயேசுவின் அன்பை மறந்து எங்கே ஓடுவாய்? பாவம் மன்னிப்பால் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. பாவம் மன்னிப்பால் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு. இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள், கோடான கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் படித்திருக்கிறார்கள், நல்ல பெரிய வியாபாரம் அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் தேவை. ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னை எல்லாமே உங்களுக்கு வேற சமாதானம் இல்லை. ஆகினால் இந்த ஆண்டவராக இயேசுவானவர் அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தார். சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே. ஆம் பிரியமானவரே, இந்த பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால், பாவத்தோடு ஜீவித்துக் கொண்டிருந்தால் மரணம் வரும். வேதம் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. பிரியமானவரே, இந்த மரணத்திலிருந்து உன்னை இன்னும் விடுவிக்க, உன்னை இன்னும் என்னை ரட்சிக்கவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தார். நீ உண்ணாம் நீலோய சன்னாலே சொன்னாம், நீ புன்னதந்தா சொன்னாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இனி நாம் பாவி அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு 2000 ஆண்டுகள் முன்பாக மனுஷ சாயலாக உனக்காக எனக்காக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்கு, உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு, உன்னையும் என்னையும் அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு அவர் மனுஷ சாயலாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாய் இருக்கிறது. மேலும் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தராலே மீட்கப்பட்டேன், நான் பரலோக ராஜ்யம் பார்க்க போறேன். என் பாவம் எனக்கு என்னென்னவோ மன்னிக்க இயேசு உண்டல்லவோ. என்னுடைய கருத்துல ஒரு வேதத்திலிருந்து ஒரு சிறு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறினது. ஆனந்தம் எனக்கு கிடைத்தது, என் வாழ்க்கையை மாறினது. இந்த நிமிடம் கூட நான் மரித்தேன், ஆனால் என் ஜீவனுள்ள இரட்சகரை சந்திப்பேன் என்ற நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளது. பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டும்தான் வழங்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் ஒரு அன்போடு அழைக்கிறார். மேட்டிமை கொண்டு உன்னகந்தையால் அழிந்து போகிறாய். உலக இன்பம் ஒரு நிமிஷமே, உன்னத இன்பம் நித்திய காலமே. பாவம் மன்னிப்பால் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. பாவம் மன்னிப்பால் பரலோகமே, பாவத்தின் பலன் நரகம் தானே. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. இயேசுவே உன் ரட்சிப்பு, அவரால் உன் மன்னிப்பு. எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்நாளை எண்ணிப்பார். எண்ணிப்பார் எண்ணிப்பார் உன் வாழ்